நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தாராவியை அதானி நகரமாக மாற்ற விட மாட்டோம் என்று உறுதியளித்திருக்கிறார் முன்னாள் மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே. மகாராஷ்டிராவின் தலைநகரமான மும்பையின் வரலாற்று பக்கங்களை தாராவியை தவிர்த்துவிட்டு பார்க்க முடியாது. ஹிந்தி திரையுலகமான பாலிவுட், இந்தியாவின் மிக பெரும் தொழில் நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்களின் தலைமையகங்கள் என்று ஜொலிக்கும் மும்பை நகரில் அதன் தெற்கு பகுதியில் மும்பைக்கு சற்றும் சம்பந்தமில்லாதது போல் குறுகலான சந்துக்களுடன் சிறு சிறு வீடுகளில் அதிகப்படியான மக்கள் வாழும் பகுதிதான் தாராவி. ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதிகளில் ஒன்றாக கருதப்படும் தாராவியில் கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்கள் வாழ்கின்றனர். மும்பையில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதி தாராவி என்பது குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள ஆயிரக்கணக்கான குடிசைகளை இடித்துவிட்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் திட்டம் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலுவையில் இருந்து வருகிறது. இத்திட்டத்தை நிறைவேற்ற பலமுறை டெண்டர் விடப்பட்டு பின்னர் ரத்தும் செய்யப்பட்டது. தாராவியை குடிசையில்லா பகுதியாக மாற்ற பல ஆண்டுகளாக மாநில மற்றும் மத்திய அரசுகள் பல்வேறு வாக்குறுதிகளை தந்தாலும் தேர்தல் நேரத்தில் மட்டுமே அவை விவாதிக்கப்படுவதாக இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் 2022ஆம் ஆண்டு தாராவி மேம்பாட்டு திட்டத்திற்கான டெண்டர் விடப்பட்ட நிலையில் அதனை ஏலம் எடுக்க பன்னாட்டு நிறுவனங்கள் போட்டி போட்டன. எனினும் அதானி குழுமம் அதிகபட்சமாக 5069 கோடி ரூபாய்க்கு ஏலம் கேட்க அதே ஆண்டு நவம்பர் மாதம் தாராவி குடிசை மறுசீரமைப்பு திட்டத்திற்கு அதானி நிறுவனத்துடன் மகாராஷ்டிராவின் மாநில அரசு ஒப்பந்தம் செய்தது. அதைத் தொடர்ந்து தாராவியில் தகுதியுள்ள அனைவருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் மாற்று வீடுகள் வழங்கப்படும் என்றும், இலவச வீடு பெற தகுதியில்லாதவர்கள் மும்பையிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் முலூன் மற்றும் வடாலா பகுதியில் இருக்கும் உப்பள நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு அங்கு குடியமர்த்தப்படுவர் எனவும் சொல்லப்பட்டது. அதாவது தாராவியில் இலவச வீடு பெற தகுதி இல்லாதவர்களை தாராவிக்கு வெளியில் புதிய நகரை உருவாக்கி அங்கு குடியேற்ற அதானி நிறுவனம் முடிவு செய்திருந்தது. இதனால் தலைமுறையாக தாராவில் வாழும் மக்கள் காலங்காலமாக வாழ்வாதாரத்தையும் வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்த சிறு குறு தொழிற்சாலைகள் அகற்றப்படுவதற்கு எதிரான மனநிலையில் இருக்கின்றனர். ஆனாலும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மக்கள் தொகை, சுகாதார பிரச்சனை, மழை காலங்களில் வீடுகளுக்கு புகுந்துவிடும் மழைநீர், வீதிகளில் வழிந்தோடும் கழிவுநீர் என்று தாராவில் தொடரும் பிரச்சனைகளால் மறுசீரமைப்பு திட்டம் அவசியம் என்று வாதாடியது மகாராஷ்டிரா அரசு. இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தாராவி குடிசை பகுதி மறுசீரமைப்பு திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை அதானி குழுமத்திற்கு வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி தாராவியில் உத்தவ் தாக்கரே, சிவசேனா உள்ளிட்ட கட்சிகள் பேரணி நடத்தினர். ஆனால் அதானி குழுமமோ மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணியில் சிவசேனா சார்பாக உத்தவ் தாக்கரே முதல்வராக இருந்த போதுதான் தங்களுக்கு ஒப்பந்தமே வழங்கப்பட்டது என்று கூறி பரபரப்பை கிளப்பியது. இறுதியில் இந்த பேரணிக்கு எதிராக குரல் கொடுத்திருந்த முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரே நடத்தியது வளர்ச்சிக்கு எதிரான பேரணி, தாராவில் உள்ள மக்களுக்கு உரிய வசதிகள் கிடைப்பதே அரசு எடுக்கும் முயற்சியின் நோக்கமாகும் என்று விளக்கம் கொடுத்திருந்தார். இதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஜனவரி மாதம் குடிசை மறுசீரமைப்புக்கான பணிகளுக்கான ஆரம்ப புள்ளியாக தாராவியில் இருக்கும் குடிசைகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. கணக்கெடுப்பு பணியை 6 மாதத்துக்குள் முடிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் தொடர்ந்து கொண்டிருக்க, இந்த திட்டத்துக்கு எதிராக மீண்டும் பேசியிருக்கிறார் உத்தவ் தாக்கரே. அதானி நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள தாராவி குடிசை புனரமைப்பு திட்டத்தை தங்களது அரசு பதவிக்கு வந்த பிறகு ரத்து செய்வோம், தாராவியில் வசிக்கும் மக்களையும் அங்குள்ள தொழில்களும் வேறு இடத்திற்கு மாற்ற எங்களது கட்சி அனுமதிக்காது என்று செய்தியாளர் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தாராவில் வசிக்கும் மக்களுக்கு 500 சதுர அடி வீடு கொடுக்கப்பட வேண்டும், அதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய டெண்டர் விடப்படும், தாராவியை ஒருபோதும் அதானி நகராக மாற அனுமதிக்க மாட்டோம் என்றும் சொல்லியிருக்கிறார் உத்தவ். மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் ஓரிரு மாதங்களில் நெருங்குவதால் தாராவி விவகாரம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் உருவாகியிருக்கிறது.